இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக 2 டேப்லெட்ஸை மாற்றி மாற்றி என் ப்ரைமரியாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது என்ன 2 டேப்லெட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ரெட் மேஜிக் டேப்லெட் 3 ப்ரோ. குளோபலாக ரெட் மேஜிக் ஆஸ்ட்ரான்னு லான்ச் ஆன டேப்லெட். இதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அந்த ரெண்டாவது டேப்லெட் OnePlus Pad 3. இதை பற்றி பேசுகிறதுக்கு நிறையவே இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். பண்ணுங்கள், வீடியோக்கு போவோம். ஸோ கைஸ், வெறும் ஸ்பெக்ஸ் டிசைன் அதெல்லாம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஏற்கனவே ஒரு வீடியோவில் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கு இங்கே கார்டு கொடுக்குறேன். இன்றைக்கி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் இன்னும் பேச போகிறேன். ஸோ முதல்ல ஹேண்ட்லிங், அதாவது இந்த OnePlus Pad 3 டே டு டே யூஸ் பண்ணையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிப்போம். இது ஒரு சூப்பர் சைஸ் டேப்லெட். அங்கே எந்த ஆர்கியூமெண்ட்ஸுமே கிடையாது. எஸ், தின்னா இருக்குது, இல்லைன்னு சொல்ல. பட் ஆனாலும் 13.2 இன்ச் டிஸ்பிளே, 850 கிராமுக்கு மேலே வெயிட் கேஸோட யூஸ் பண்ணையில். ஸோ பெரிய ஹெவி டேப்லெட். ஸோ மோஸ்ட்டாக இதை ஒரு கையில் பிடிச்சலாம் நான் யூஸ் பண்ணதே இல்லை. எப்போ கையில் இருந்துச்சுனாலும் எங்கடா வைக்கலாம் தான் பார்ப்பேன். ஒரு டெஸ்க்லேயோ பெட்லேயோ எங்கேயோ வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ உதாரணத்துக்கு நான் கவுச்சில் ஒரு சின்ன டேப்லெட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்னா இப்படி யூஸ் பண்ணுவேன். ஒரு OnePlus Pad 3 யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போவாது கையில் பிடிச்சி எதுக்காவது யூஸ் பண்ணனா மோஸ்ட்டாக ஏதாவது வீடியோ பார்த்துன்னு இருக்கல. இப்போது ஹாலில் சோஃபாலேருந்து பெட்ரூமுக்கு போயிட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த சைஸ், இந்த வெயிட் இருக்கிற டேப்லெட்டை ஒரு கையில் பிடிக்கையில் இந்த பெசல்ஸ் பத்தலை. ஸோ நிறைய நேரம் என்னோடய பாம் வந்து ஸ்க்ரீனில் படும். இங்கே தான் ஒரு சின்ன விஷயம். யூடியூப் ஆப்பில் சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ளேபேக் 2x ஆகுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. இந்த டேப்லெட்டை கையில் பிடிச்சிட்டு நடந்து போகையில் ஆக்சிடென்டலாக பார்த்த ஒரு ஃபீச்சர் தான். அட்லீஸ்ட் ஏதோ புதுசாக கற்றுக்கிட்டோமே அப்படின்னு ஒரு சந்தோஷம். இப்போ நான் ஏன் இந்த டேப்லெட்டை தூக்கினே சுற்றி நின்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் அந்த மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்குது. ஸோ கைஸ், இப்போ நான் ஓப்போ பேட், விவோ பேட், OnePlus இதெல்லாத்தையும் பற்றி வீடியோஸ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸில் எல்லாமே எப்போவுமே நிறைய பேர் கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா, எல்சிடியா வேலைக்கு ஆகாது அப்படின்னு போட்டிருப்பாங்க. இப்போ நான் அவங்கள தப்பு சொல்ல, இன்ஃபேக்ட் நானும் அவங்களில் ஒருத்தன் தான். இப்போ இதை நான் ரிவ்யூ பண்ணுறதுக்குன்னு யூஸ் பண்ண ஆரம்பிக்கலன்னா, ஒரு கன்சியூமராக பார்த்துருந்தேன்னா ஸ்பெக்ஷீட்டில் எல்சிடின்னு பார்த்ததோட சரி வேணாம் வேறு ஏதாவது வாங்கிப்போம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பேன். பட் ஆனாலும் இப்போ கையில் ஒரு OLED டேப்லெட் இருக்குது. அது இருக்கையிலையும் நான் ஏன் மாற்றி மாற்றி இந்த Pad 3 இவ்வளோ நாள் யூஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக டிஸ்பிளே OLEDோட பெட்டராக இருக்குங்கிறதுனால கிடையாது. இது ஒரு நல்ல பேனல் தான். ஹை ரெஸ் 3.4K நல்ல பிரைட்டான பேனல், ஒரு IPS ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு நல்லா பஞ்சியாகவும் இருக்குது. பட் ஓவரால் இங்கே இருக்கிறதுலே பெரிய பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைஸ் 13.2 இன்ச்சஸ் ப்ளஸ் இந்த சைஸ் டிஸ்பிளேயில் உங்களுக்கு OLED வேணும்னா இதோட 2 மடங்குக்கு மேலே பே பண்ண வேண்டியிருக்கும். இந்த டிஸ்பிளே எவ்வளோ இம்ப்ரெசிவ்ங்கிறதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்களேன். இப்போ உங்களுக்கு பழைய டிவி ஷோஸ் 4:3 கண்டென்ட் பார்க்கணுன்னா அப்பவும் உங்களுக்கு 12.7 இன்ச்சஸ் கிடைக்குது. 16:9 கண்டென்ட் பார்க்குறீங்கன்னா 12.36 இன்ச்சஸ். இல்லை படம் பார்க்கணும் 21:9 கண்டென்ட் பார்த்தீங்கன்னா அப்போ கூட 11.7 இன்ச்சஸ் டயக்னலாக கிடைக்குது. எஸ், எதை பார்த்தாலும் உங்களுக்கு பிளாக் பார்ஸ், லெட்டர் பாக்ஸிங் இருக்க போகுது, இல்லைன்னு சொல்ல. ஏன்னா இது ஒரு நான் ஸ்டாண்டர்ட் 7:5 ஆஸ்பெக்ட் ரேஷியோ. பட் ஆனாலும் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு ரொம்ப பெரிய ஸ்க்ரீன் கிடைக்குது. ப்ளஸ் மீடியா கன்சம்ஷன் வரையில் அந்த 4 ஸ்பீக்கர், 4 ட்வீட்டர் ஆக்டா செட்டப் ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் பேஸ் கூட இருக்குது. டைலாக் கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. சவுண்ட் அவுட்புட் இப்போ ராத்திரி என் ரூமில் நான் யூஸ் பண்ணையில் ஸ்பீக்கர்ஸ் ஒரு 75% அந்த மாதிரி லெவலில் தான் விடுவேன். யூஸ்வலாக எல்லாத்தையுமே மேக்ஸ் அவுட் பண்ணி தான் யூஸ் பண்ணுவேன். சரி, இப்போ டிஸ்பிளேக்கு திருப்பி வருவோமே. OnePlus இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனை எப்படி யூட்டிலைஸ் பண்ண விட்றாங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சாஃப்ட்வேர் ரொம்பவே இன்ட்யூட்டிவாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இப்போ ராத்திரி கொஞ்சம் யூடியூப் பார்த்துன்னு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். சரி போய் AEW என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம், இல்லை கிரிக்கெட் வேர்ல்ட் கப், இப்போ IPL என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். CSK IPL முதல் மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸ், சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. பட் ஸ்டில் அட்லீஸ்ட் என்னன்னு பார்க்கணுன்னு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அந்த பாயிண்டில் டக்குன்னு ஒரு டபுள் ஃபிங்கர் ஸ்வைப் என் ஹோம் ஸ்க்ரீனில் நான் வச்சிருக்க ஆப்லேருந்து வேணுங்கிற ப்ரௌசரை லான்ச் பண்ணிப்பேன். இதை தான் நான் இன்ட்யூட்டிவ்னு சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு என்னோட ரெட் மேஜிக் ஆஸ்ட்ரா எடுத்துக்கோங்களேன். இதே யூடியூப் பார்த்துன்னு இருக்கையில் நான் ரீசன்ஸ்க்கு போய் 3 டாட்ஸ் டேப் பண்ணி ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா ஆப்பையும் ஸ்வைப் பண்ணி ப்ரௌசருக்கு வரணும். இது ரொம்ப இன்ட்யூட்டிவாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக இல்லைல்ல. மேபி இதனால தான் எனக்கு இந்த OnePlus Pad 3 ரொம்ப பிடிச்சதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த 2 டேப்லெட்டையும் மாற்றி யூஸ் பண்ணல. ஆஸ்ட்ரா நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது, அதில் OLED இருக்குது, காம்பேக்டாக இருக்குது, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. ஆனால் சாஃப்ட்வேர் மொக்க. திருப்பியும் இன்னொரு உதாரணம் கொடுக்குறேன் பாருங்களேன். ஒரு பாயிண்டில் எனக்கு 2 ஆப்ஸ் ஒரே நேரத்தில் யூஸ் பண்ண வேண்டி இருந்துச்சு. பார்செக்கில் போய் ஒரு பின்னை எடுத்து மூன்லைட்டில் என்ட்ரு பண்ணணும் விண்டோ ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த பாயிண்டில் ஹாஃப் அண்ட் ஹாஃப் யூஸ் பண்ணிங்கன்னா விண்டோஸுங்கிறதுனால எல்லாமே ரொம்ப சின்னதாகிடுது. அந்த பின்னை படிக்க கூட முடியல. இதே இதை நம்ம OnePlusல பண்ணையில் 2 ஆப்ஸையும் ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட ஃபுல் சைஸில் மெயின்டைன் பண்ண முடியுது. ஸோ இந்த சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப பெரிய பாசிட்டிவாக பட்டுச்சு. அஃப்கோர்ஸ் OnePlus 3 வருஷம் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் அப்டேட்ஸ் தான் கொடுக்குறாங்க, 6 வருஷம் செக்யூரிட்டி பேச்சஸோட. பட் டேப்லெட்ஸ்னு வரையில் பெருசாக அது எனக்கு குறையா தெரில. ஏன்னா இப்போ ஆஸ்ட்ரா எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 அப்டேட்ஸ் தான்.
இன்னமும் ஆண்ட்ராய்ட் 15 தான் வச்சுருக்காங்க. ஸோ திருப்பியும் அந்த கான்ட்ராஸ்ட் வந்து எனக்கு ஒன் ப்ளஸை இன்னும் அப்ரிஷியேட் பண்ண வச்சதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் டேப்லெட்லேருந்து என்னோட விண்டோஸ் பிசியை நிறையவே ஆக்சஸ் பண்ணுவேன். ஸோ இந்த கீபோர்டை நான் கிட்டத்தட்ட டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். கேம்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு, எமுலேட்டர்ஸ் செட்டப் பண்ணுறதுக்கு, இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி. இங்கே எனக்கு பெருசாக கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே இல்லை. கீ ட்ராவல் நல்லா இருக்குது, அந்த போகோ பின் கனெக்ஷன் ஓகே. இன்ஃபேக்ட் இதில் ப்ளூடூத் இருக்கிறதுனால நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணையில் கூட தனியாக கீபோர்டை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சில நேரம் கடுப்பாகவும் இருந்துச்சு. நான் ஏதோ பார்த்துன்னு இருப்பேன், என் பூனை எங்கள் கீபோர்டில் ஏறி மிதிக்குங்க. இதுக்கு நம்ம ஒன் ப்ளஸை குறை சொல்ல முடியாது. பட் எனிவேஸ், இங்கே நெகட்டிவ்னு சொல்லணும்னா இந்த கீபோர்டில் பேக்லைட் கிடையாது. ஸோ நைட்டில் டிஸ்பிளே பிரைட்னஸை ஃபுல்லாக ஏற்றி லைட்டாக டில்ட் பண்ணணும், ஏதாவது பர்டிகுலர் கீ ப்ரெஸ் பண்ணணுங்க இல்லை. மற்றபடி நல்ல கீபோர்ட், நல்ல ட்ராக் பேட். இப்போ ஸ்டைலஸ்க்கும் எனக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகம், நம்மளுக்கு வரையெல்லாம் சுத்தமாக வராது. அதனால அந்த ஸ்டைலோ 2 நான் பெருசாக யூஸ் பண்ணல. பட் உங்களுக்கு ஸ்டைலஸ் வேணும்னா இங்கே கம்பேட்டபிலிட்டி இருக்குது. கீபோர்ட், ஸ்டைலஸ் ரெண்டுமே தனியாக காசு கொடுத்து வாங்கணும், அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பாக்ஸில் அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 80 வாட் சார்ஜர். ஸோ இந்த ஓவர் சைஸ் 12140 mAh பேட்டரியை 0 to 100 1.5 மணி நேரத்தில் சார்ஜ் பண்ண முடியும். ஸோ நல்ல விஷயம். பேட்டரி லைஃப்பும் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். நான் யூஸ்வலாக இந்த டேப்லெட்டை ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை சார்ஜ் பண்ணுவேன். 0% போகையில் இல்லை, ஒரு 40% கீழே ட்ராப் ஆகையில் சார்ஜ் பண்ணுவேன். ஸோ வேணும்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் கூட சிங்கிள் சார்ஜில் புஷ் பண்ணியிருக்க முடியும். இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் என்னென்னா, ஸ்டாண்ட் பை ட்ரெயின் கிட்டத்தட்ட ஒன்றுமே கிடையாது. ஒரு நாளைக்கு 1% இல்லை மேக்ஸிமம் 2% ட்ரெயின் ஆச்சு. இப்போ என்னோடய யூசேஜ் கொஞ்சம் லைட் தான். மோஸ்ட்டாக வீடியோ பார்ப்பேன், இல்லை லைட் வெயிட் கேம்ஸ் ஆடுவேன் ஒரு சில மணி நேரம் டெய்லி நைட்டு. பட் ஆனாலும் பேட்டரி லைஃப் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் இங்கே லைட் வெயிட் கேம்ஸ் தான் ஆடணும்னு கிடையாது. உள்ளே அவங்க கொடுத்துருக்க எஸ்ஓசினால நீங்கள் எந்த கேம் வேணாலும் இதில் ரன் பண்ண முடியும். ஏன்னா இது Snapdragon 8 Elite, போன வருஷத்து ஃப்ளாக்ஷிப் Qualcomm சிப். இன்ஃபேக்ட் ஃபோன்ஸில் நம்ம பார்த்ததோட இங்கே பெட்டராகவே ரன் ஆகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா பின்னாடி இருக்கிற இந்த மெட்டல் ஏரியா இருக்குல்ல, இது ஒரு விதத்தில் ஒரு ஓவர் சைஸ்ட் ஹீட் சிங்காக ஒர்க் ஆகுது, ஹீட் டிசபேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ இன்ஃபேக்ட் என்னோட ஏர்லி கவரேஜ் இந்த OnePlus Pad 3 பற்றி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முன்னாடி நான் போட்ட வீடியோவில் இதான் சொல்லியிருப்பேன். ஸ்டெபிலிட்டி ஸ்கோரும் 75%க்கு மேலே இருந்துச்சு. இது யூஸ்வலாக நம்ம கேமிங் ஃபோன்ஸில் மட்டும் தான் இந்த ஸ்டெபிலிட்டி 8 Elite சிப்பில் பார்த்துருக்கோம். இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, வெறும் 36 டிகிரி தான் போகுது, அதுலேயே 75% ஸ்டெபிலிட்டி வந்துருச்சு. இங்கே இல்லை, ஓப்போவோ OnePlusஓ நினச்சா இந்த ஸ்டெபிலிட்டியை இன்னும் கூட புஷ் பண்ண முடியணும். இன்னும் ஒரு 4-5 டிகிரி ஈஸியாக ஹீட் ஆக விடலாம். ஸோ பண்ணுவாங்களான்னு தெரியாது, பட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. OnePlus எக்ஸாக்டாக அதை தான் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி ஸ்கோர் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. தெர்மல்ஸும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, பட் இன்னமும் ஹீட்டிங்லாம் கிடையாது, அக்செப்டபிள் லிமிட்ஸில் தான் இருக்குது. ஸோ OnePlus பெர்ஃபார்மன்ஸ்னு வரையில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு இருக்குதுங்க, இதில் மைக்ரோஎஸ்டி கார்டு சப்போர்ட் கிடையாது. மேக்ஸிமம் நம்மளுக்கு கிடைக்கிறது 512 GB தான். ஸோ பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லிட்டு எமுலேஷன், விண்டோஸ் எமுலேஷன், வின்லேட்டர், கேம் ஹப், கேம் ஃபியூஷன், கேம் நேட்டிவ்னு போனோன்னா அந்த 512 GB எவ்வளோ ஃபாஸ்ட்டாக காலி ஆகும் தெரியுமா? அட்லீஸ்ட் டைப் சி போர்ட் USB 3.2, ஸோ டக்குன்னு ஒரு எக்ஸ்டர்னல் ட்ரைவ்லேருந்து கேம்ஸை ஸ்வாப் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். பட் OnePlus நீங்கள் மைக்ரோஎஸ்டி கார்டு சப்போர்ட் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த டேப்லெட் சூப்பராக இருந்திருக்கும். அவங்க கட் பண்ணியிருக்கிறது அது மட்டும் இல்லை, ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது, செல்லுலர் ஆப்ஷனும் கிடையாது. பட் இது போக ஓவரால் இது ரொம்பவே ஒரு நல்ல டேப்லெட்டாக தான் எனக்கு இருந்துச்சு. பைதவே இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கண்ட்ரோலர், இது ஆன்பர்னிக்கோட RG01. இது ஒரு நல்ல கண்ட்ரோலர். ரிமூவபிள் ஃபேஸ் பிளேட், எலக்ட்ரோ இண்டக்டிவ் ஸ்டிக்ஸ், ஹால் சென்சர் ட்ரிகர்ஸ், மெக்கானிக்கல் மைக்ரோ ஸ்விட்ச் பட்டன்ஸோடு கொடுத்துருக்காங்க. நல்லா பேலன்ஸ்டாக இருக்குது, கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இதில் அந்த டிஸ்பிளே இருக்கிறதுனால வேணுங்கிற செட்டிங்ஸ் நம்மளுக்கு வேணுங்கையில் எந்த சாஃப்ட்வேரும் யூஸ் பண்ணாமல் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் உள்ள 2100 mAh பேட்டரி இருக்குது. ஸோ இந்த டிஸ்பிளே இருந்தால் கூட 20 மணி நேரத்துக்கு மேலே சிங்கிள் சார்ஜில் யூஸ் பண்ண முடியும். ப்ளஸ் இந்த கிளிப் கொடுக்குறாங்க, ஃபோனை வேணால் மவுண்ட் பண்ணி விளையாடுறதுக்கு. இன்னும் ஒரு டாலர் ஸ்டிக் ஆப்ஷனும் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணுறாங்க. வீடியோ ஸ்பான்சர் ஆன்பர்னிக்கோட புது RG01 கண்ட்ரோலர் பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை செக் பண்ணுங்கள். சரி, இப்போ நம்ம OnePlus Pad 3க்கு திருப்பி வருவோம். இது வரைக்கும் சொன்னதெல்லாம் ஓகே, ஆனால் ரேட்டு செட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், இதை ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. ஆனால் ப்ரைஸிங் இந்த டேபுக்கு ஒரு மேஜர் பாசிட்டிவ். 50,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. இனிஷியலாக 5,000 ரூபா இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட், ஸ்டைலோ 2வும் இன்க்ளூட் பண்ணாங்க வாங்கையில். பட் இப்போ RAM ஸ்டோரேஜ் ப்ரைஸ்லாம் வேறு லெவலில் எகிரிட்டு இருக்கு. ஸோ இப்போ எஃபெக்டிவ் ஆஸ்கிங் ப்ரைஸ் 47,000 ரூபா. ஃப்ரீ ஸ்டைலஸ் 2லாம் எதுவும் கிடையாது. பட் ஆனாலும் இந்த ரேட்டுக்கு கூட OnePlus Pad 3 ரொம்ப நல்ல வேல்யூ மாதிரி தான் எனக்கு தெரியுது. இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேப்லெட்ஸ்னு சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு யூஸ் பண்ண. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்க்ரீன் ஹை பர்ஃபார்மன்ஸ் டேப்லெட் வேணும்னு தேடுறவங்களுக்கு இதை ரொம்ப ஈஸியாக ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ அது என்னோட கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த OnePlus Pad 3 பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஆஷ் அவுட்.